என்ன
பஞ்சம். அதாவது தெரிஞ்ச தொழில விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில தொட்டவனும் கெட்டான். ஆமா, நமக்கு இந்த தொழில் தெரியும், எனக்கு இது மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது, வேற சாப்பிட தெரியும். ஆமா. இந்த கலை தொழில விட்டுட்டோம்னா சரி மம்பட்டி எடுத்துட்டு போய் வரப்போட்ட முடியுமா? ஐயா என்னால முடியாது, பார்த்தாலே அங்கமெல்லாம் பதறும். முடியும் முடியாது, முடியாது என்பது உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரி ஒரு மனுஷன் என்னைக்குமே வந்து சிந்தைக்குள்ள என்னத்தை நுழைக்கணும் தெரியுமா? என்ன? இந்த காரியத்தை நம்மால் செய்ய முடியும், அந்த காரியத்தை நம்மால் நடத்த முடியும். ஆமா. அப்படி ஒரு எண்ணம் வேணும். ஒரு பொண்ணு நினைச்சா வானத்துக்கும் பூமிக்கும் பாரம் போடுதா? ஆமா ஆமா. இப்ப வானூர்தி ஏரோப்ளேன்ல எல்லாம் யார் இருக்க? பைலட்டா? பெண்கள் தான் ஆட்சி பண்ணிட்டாங்க, முச்சர் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, சரி ஈபி லைன்ல அன்னைக்கு பாக்குறேன், காக்கி பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு பெண்ணு மேல ஏறி போஸ்ட்ல உயரம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, சரி. இவர்கள் எல்லாம் இப்படி இருக்கும் போது ஆணுக்கு பெண் சரி சமம் உலகத்துல வாழும் போது ஒரு ஆண் நினைச்சா எதையும் சாதிக்க முடியாது. முடியும் அல்லவா? முடியும் அல்லவா? முடியும், முடியும் என்று நினைக்கணும். ஆமா, சரி. அப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே இந்த சிவக்குழந்தை பாலகன் அப்பாவுடைய தொழிலை நம்ம பார்க்கணும், பார்க்க வேண்டும். அப்படி என்று சரி 4 வேதங்கள், 6 சாத்திரங்கள், 18 புராணங்கள், 64 கலைக்காவியங்கள், 96 தத்துவங்கள், 108 அகப்பொருள்கள், இதிகாச புராணங்கள், 4000 திவ்ய பிரபந்தங்கள் அத்தனையும் படிக்கிறார். அத்தனையும் படித்து சரி அப்பா ஒரு நாள் கோவிலுக்கு போனாருன்னா ஒரு நாள் போறாரு, ஒரு நாளை போனோம். ஆமா, உடனே சிவனுக்கு சிவக்குழந்தை பாலகனை ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆமா, இந்த சின்ன வயசுல அம்மையா மந்திரங்களை ஒண்ணு விடாம கற்றுக்கொண்டு ஓதிக்கொண்டிருக்கிறாரே, சிவனுக்கு பிடிச்ச உடனே சரி இவருக்கு இடையூறு செய்யறதுக்கு யாரு காத்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னா யாருன்னா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும் போட்டி இருக்கும், ஒரு போட்டி இருக்கத்தான் செய்யும். பொறாமைப்படக்கூடாது, பொறாமைப்படவே கூடாது. ஆமா, பொறாமை வந்துன்னா தென்னைக்கும் தொழில் பார்க்க முடியாது. அவன்ல இருந்து நம்ம ஒருபடி மேல தொழிலை பார்க்கணும், கண்டிப்பா. அவன்ல இருந்து கூட 10 ரூபாய் நம்ம சம்பாதிக்கணும், கண்டிப்பா வாங்கிட்டு போறோம் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கணுமே ஒழிய சரி எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன இருக்கக்கூடாது, ஆணவம் இருக்கக்கூடாது. அவன் இப்படி முன்னேறிட்டு போறானே, ஆமா, அவனை எப்படி கிளை சாய்க்கலாம், அப்படி என்ன கெட்ட எண்ணம் இருக்கக்கூடாது. கெடுவான் கேடு நினைப்பான், ஓதி வச்சா என்ன செய்யும்? அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் யாருக்கு போராம வருது தெரியுமா? யாருக்கு? தெய்வலோகத்து தெய்வேந்திரனுக்கு. இந்த சின்ன வயசுல சரி இந்த சிவக்குழந்தை ஆமா இப்படி சிவனுக்கு பூஜை செய்தா சிவனுக்கு இவரை ரொம்ப இஷ்டமா பிடிச்சு போச்சு. ஆமா, அழகா பூஜை செய்தாங்க. இவரை எப்படி கெடுத்து விடலாம்னு யோசிக்கிறான் தெய்வலோகத்து தேவேந்திரன். சரி, அதனால என்ன செய்வான் தெரியுமா? சிவக்குழந்தை என்ன 2வது கோழி கூப்பிடும் பாருங்க. ஆமா, பிரம்ம முகூர்த்தம். எத்தனை மணி? 4 மணிக்கு எந்திரிச்சிருவான், நந்தவனத்துக்கு போவான். சரி, அந்த பூக்குடல் அங்க வைப்பான். ஆமா, யாரு? நம்ம சிவக்குழந்தை. கங்கையில நல்ல நீராடுவான். சரி, மலரை பறித்து வந்து மாலையாக கோர்த்து சிவனுக்கு இட்டு வழிபடுவான். தினம் இது நடந்துகிட்டு இருக்கு. சரி, இந்த தொழிலை கெடுக்க வேண்டும் என்ற தெய்வலோகத்தை தேவேந்திரன் என்ன வடிவம் எடுக்கான் தெரியுமா? என்ன வடிவம் எடுக்கிறான்? கொண்டை சேவலை போல எடுத்தான் ஒரு வடிவம். ஆமா, கொண்டை சேவலை போல வடிவம் எடுத்து தேவலோகத்தை தேவேந்திரன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்கிறான்? எம்ம கால நேரம் தெரியா
இப்பொழுது ஜெவல் கூவவே மாட்டேங்குது. எப்படி எப்படி கூவுது? எப்படி கூவுது? கொக்கரக்கோ கோ. அப்படி கூவுன உடனே சரி என்ன நினைச்சிட்டான் தேவேந்திரன்? என்ன நினைச்சான்? அம்மா கோழி கூவி விட்டது, நம்ம உடனே சிவனுக்கு மலர் பறித்துட்டு வந்து பூஜை செய்ய நேரம் ஆயிடுச்சு. நேரம் ஆகிவிட்டது அப்படின்னு பூக்கடலை கையில எடுத்தான். ஆமையா நேரம் ஓடுதான் கங்கையில நீராட. சரி நந்தவன தோட்டத்துல பூக்கடலை வச்சுட்டு ஆமா கங்கையில நீராட போறான். சரி கங்காதேவி கண் விழிக்கவில்லை, தூங்கிக் கொண்டிருக்கிறாள். அலை கடல் கூட ராத்திரி நேரத்துல தூங்கும். சரி நம்ம பகல்ல பார்த்தா அலை வந்து சீற்றமோடு கடல்ல வரும். இரவு நேரத்துல பார்த்தோம்னா கடல் வந்து அமைதியா அப்படியே சாய்ந்த நிலையில இருக்கும். சரி இது கூட கங்காதேவியும் இரவு நேரத்தில் தூங்குவாள். நீராடலாம்னு நினைச்சிட்டு கங்கையில கைய வச்சு பாக்குறாரு. சரி கங்காதேவி கண் வைக்கவில்லை. ஆமா என்னடா இது, இன்னும் வைக்கல, வேலை தவறி வந்து விட்டோமோ? ஆமா நம்ம நேரம் விட்டோமோ? சரியான நேரமாக இருந்தால் மலர்கள் எல்லாம் மலர்ந்திருக்கும். நந்தவன தோட்டத்துக்கு வராரு. சரி ஏன் அப்படின்னா அவன் நீராடிட்டு நந்தவனத்துல வந்து மலர் பறிக்கும் போது சரி ஒரு 5-5:30 மணி ஆயிடும். ஆமா மொட்டான மலர்கள் எல்லாம் விரிய தொடங்கிவிடும். சரி மலரை பார்க்கிறாரு, மலர் மொட்டாக இருக்கிறது. மொட்டாக இருக்கு, விரியவில்லை. ஐயோ ஐயோ, எப்பவும் சேவல் கூவது போல நினைத்துத்தானே இங்க வந்தோம். ஆமா காலம் வேலை தவறாமல் அல்லவா வந்து விட்டோம். சரி நினைச்சு நிலவை பார்க்கிறாரு, உச்சியில இருக்கு. ஆமா அந்த பூக்கடலை எடுத்து லேசா தலைக்கு வச்சார். சரி தெரியாம வந்துட்டோம், கொஞ்ச நேரம் தூங்கிடுவோம், கொஞ்சம் தூங்கிட்டு எந்திப்போம், வேலை வரும்போது கரெக்டா மலர் எடுத்துட்டு போயிருவோம். அப்படி என்று நினைத்து இந்த தெய்வலோகத்து தேவேந்திரன் சூட்சம வேலை என்று அறியாமல் அந்த சிவக்குழந்து பாலகன் என்ன செய்கிறான்? கையால மலரை பறிச்சா மலர் வந்து வாடிவிடும், மாசடைந்து விடும். தங்கத்தால் துரண்டி கொண்டு தங்கவலி பூப்பறிக்க வந்திருக்கின்றார். வெள்ளியாரை துரண்டி கொண்டு வெள்ளரளி பூப்பறிக்க வந்திருக்கின்றார். வைரத்தாரை துரண்டி கொண்டு வாடாமல்லி பூப்பறிக்க வந்திருக்கின்றார். அப்படி இருக்கும் நேரத்திலே அன்னைக்கு விடுந்தா என்ன தெரியுமா? 1000 வருடத்திற்கு ஒருமுறை நடக்கக்கூடிய பகவானுடைய திருக்கல்யாண இந்திர விழா. அன்னைக்கு கண்டிப்பா சிவக்குழந்தை அங்க இருந்தே ஆகணும். ஆமா காலை நேரம் தவறி விட்ட காரணத்தாலே பூக்குடல் எடுத்த தலைக்கு வைத்த சிறுவனோ அந்த சிவக்குழந்தை அயர்ந்து தூங்கி விட்டான். இன்னைக்கு தேவலோகத்துல இந்திர விழாவில கைலாசத்துல சிவக்குழந்தை மாலையும் கலந்து கொள்ள முடியாது. சூட்சமத்தி வேலையால அந்த தேவேந்திரனை இவனை மகட்டி விட்டு சிவக்குழந்தை மாலகன் இருக்கக்கூடிய இடத்துல அன்னைக்கு எங்க தேவேந்திரன் நிற்கிறான். உடனே சிவன் பார்த்தா, ஆகா சிவக்குழந்தை பாலகன் பத்தி தவறி விட்டான். நம் பக்கத்தில் நிற்கிறது இப்ப யாரு? தேவேந்திரன். தேவேந்திரன் மேல சிவனுக்கு பாசம் வந்தாச்சு. உடனே பார்த்தார், சட்டென்று கண்களித்தார். சிவக்குழந்தை பாலகன் அவன் குரலை கையில் ஐயோ என்ன மோசம் வந்ததே தெரியவில்லையே. வேலை தவறி அல்லவா இருந்திருக்கின்றோம். நினைத்த சிவக்குழந்தை மலை பூக்குடலை வச்சு வேகமா கைலாசம் ஓடி வராது. ஓடி வரக்கூடிய நேரத்துல
இந்த விழா முடிந்து விட்டது. முடிந்து விட்டது. சிவக்குழந்தை காலை ஏழை தவறிய காரணத்தால் ஆங்கார கோபத்தில் இருக்கிறது. கோபத்தோடு இருக்கிறார். ஆமா, ஆங்கார கோபத்தில் இருந்து வந்த காரணத்தாலே ஐயா அதையே கை ஏந்தி கொண்டு ஓடுற சிவக்குழந்தை. சிவகுழந்தை இல்லப்பா, என்னுடைய வாசல உனக்கு இடம் கிடையாது. ஆமா, நீ வந்து வர வர சரி பக்தியினிடத்தில் குறைந்து விட்டது. முக்தி அடைந்து போய்விடுவாய். இனிமே என் வாசலுக்கு நீ வரவே கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ பகவானே, என்னை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. சாகு வரைக்கும் உள்ள வாசலில் நான் படுகை செய்த என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். அப்படி சொல்லக்கூடாது பகவானே அப்படின்னு ஆண்டவன் பக்கத்துல உள்ள சிவலிங்கத்தை அப்படியே சிவக்குழந்தை அப்படியே அணைச்சு பிடிச்சிட்டாரு. விடவே மாட்டேன், விடவே மாட்டேன், விடவே மாட்டேன் அப்படின்னு சிவலிங்கத்தை அணைத்து பிடித்த உடனே சிவக்குழந்தை விருப்பப்பா ஒரு தத்துவத்தை இதை பாரப்பா. இவ்வளவு நாளாக உன் பக்தியை நான் மெச்சினேன். என் சிவலிங்கத்தை நீ அழைத்து பிடித்த காரணத்தாலே உனக்கு சிவன் அடைந்த பெருமாள் என்ற பெயரை கொடுக்கின்றேன். சிவனடைந்த பெருமாளாக இருக்கக்கூடிய நீ குருசாமி என்ற பெயரும் உனக்கு உண்டு. இங்க பாரப்பா, அதிகாலை உதயத்திலே உனக்கு ஒரு பானை பொங்கலிட்டு ஒரு செங்கிடாய் பறி கொடுத்து